ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபிங்க. ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹைதராபாத் பிரியாணிக்கும் நம்ம ஊர் பிரியாணிக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் கிட்டத்தட்ட சேமாக இருந்தால் கூட மெத்தட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஹைதராபாத் பிரியாணிக்கு முதல் ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப்பே வந்து சிக்கனை மேரினேட் பண்ணுறது தாங்க. நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மசாலாக்கள் யூஸ் பண்ணுவோமோ, என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம சிக்கனை இங்கே மேரினேட் பண்ணுவோம். நம்ம ஊர் பிரியாணிக்கு தக்காளி யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஹைதராபாத் பிரியாணியில் நம்ம தயிர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே எடுத்துக்கோங்க. காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலத்தூள், பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலாவோட அளவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு, 100 மில்லி எண்ணெய். 1 கிலோ சிக்கனுக்கு 100 ml எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மல்லி, புதினா, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். முதல்ல மிளகாய்த்தூள், உப்பு, பிரியாணி மசாலா சேர்த்து கலந்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலத்தூள், பிரியாணி மசாலா 2 தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 போட்டுக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நம்ம முதல்ல கிளறி விட்டுக்கலாம். ஹைதராபாத் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைஸில் வந்து எந்த மசாலாவும் போடாமல் தான் செய்வோம். அதனால தேவையான அளவு காரத்தை நம்ம சிக்கன்லேயே முதல்லையே போட்டு கிளறிடணும். இதை முதல்ல நல்லா கிளறின பின்னால் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். சிக்கனை கழுவுன பின்னால் அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம ஊற வைக்கல சிக்கன் நல்லா ஊறும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கப் தயிர் சேர்த்துருக்கிறேன். இதோட 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு, மல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்த பின்னால் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹைதராபாத் பிரியாணின்னு சொன்னாலே நம்ம ஊர் பிரியாணி மாதிரி அதுக்கு தாளிப்பு எதுவும் கிடையாது. சிக்கனில் தேவையான மசாலாக்களும் மல்லி, புதினா, எண்ணெய் எல்லாம் போட்டு கிளறி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் சிக்கனை ஊற வச்சிடணும். அப்புறம் அந்த சிக்கனை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அடியில் பரத்தி விட்டு மேல் பாகத்தில் ஒரு 3/4 பாகம் வெந்த பாஸ்மதி அரிசியை பரத்தி விட்டு 2ஐயும் சேர்த்து நம்ம தம் போட்டுருவோம். கீழே உள்ள சிக்கன் குக்காக தம்மிலேயே குக்காகும். அந்த ஃப்ளேவர், அந்த ஜூஸ் எல்லாம் மேலே உள்ள ரைஸில் மிக்ஸ் ஆகி பிரியாணி ரெடி ஆகும் நமக்கு. அதனால நமக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணினாலே ரொம்ப லைட்டாக, மைல்டாக, அதே சமயம் சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். கீழே உள்ள சிக்கனும் நமக்கு தம்மிலேயே குக் ஆகிறதுனால நல்ல ஜூஸியாக குக் ஆகிருக்கும். ஸோ இதில் உள்ள முக்கியமான 2 பாயிண்டே வந்து அந்த சிக்கனை மசாலா தடவி நம்ம ஊற வைக்கிறதும், கரெக்டான ஸ்டேஜில் தம் போடுறதும். இந்த 2ஐயும் நம்ம சரியாக பண்ணினாலே உங்களுக்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு மேரினேஷன் தயாராகிடுச்சு. இதை அப்படியே மூடி 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. முடிஞ்சால் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கனை பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிடணும். ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நம்ம முன்னமே பார்த்த மாதிரி ஹைதராபாத் பிரியாணிக்கு தாளிப்பு எதுவும் கிடையாது. அதனால வெங்காயத்தை பொரித்து இந்த மசாலாவோட சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல கோல்டன் கலரில் நம்ம பொரிச்சுக்கலாம். இதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து கோல்டன் கலரில் நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக பொரிச்சிடாதீங்க, அப்புறம் பிரியாணி மசாலா வந்து கசந்துடும் உங்களுக்கு. கோல்டன் கலராக இருக்கையிலேயே எடுத்து வச்சுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை நீங்கள் ரொம்ப ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா வெளியில் எடுத்த பின்னால் இன்னும் கலர் கூடும் உங்களுக்கு, அப்போ கசந்துடும் உங்களுக்கு. அதனால் இந்த அளவுக்கு கோல்டன் கலராக ஆன பிறகு எடுத்துடலாம். நம்ம அதிலேருந்து எடுத்த பிறகு இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பி ஆகும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துடுங்க. இதை மாதிரி மீதமுள்ள வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், நல்ல வாசமாகவும் இருக்கும். இது அத்தனையும் நம்ம மசாலாவில் கலந்துட வேண்டாம். இதில் 3ல் 1 பங்கு மட்டும் இந்த சிக்கனோட கலந்துக்கோங்க. மீதெல்லாம் நம்ம தம் போடையில் யூஸ் பண்ணுவோம்.
வெங்காயத்தை சேர்த்து ரொம்ப கிளறணும்னு இல்லை, லைட்டாக அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டாலே போதும். இப்போ நமக்கு சிக்கன் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிக்கையில் இதில் நம்ம என்னெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா, ஒரு 4-5 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜாய் ஜீரா, இது கிட்டத்தட்ட நம்ம ஜீரா மாதிரியே இருக்கும். இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இது சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போதுமே கொஞ்சம் நமக்கு ரைஸுக்கு சேர்த்துக்கல கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் பிரியாணி செட் ஆகல உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். லேசாக உப்பு சுவை தூக்கலாக இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதை சேர்த்து நம்ம குக் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல வாசம் வேணும், கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தண்ணியில் கூட நீங்கள் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் யூஸ்வலாக ஹைதராபாத் பிரியாணிக்கு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறது இல்லை, மைல்டாக தான் அது இருக்கும் காரம். அரிசி சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். நம்ம ஃபுல்லாக குக் பண்ண விட்டுறக்கூடாது. ஒரு 75% 3/4 பாகம் குக் ஆனாலே போதும். அதோட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் அரிசியை. ஊற வச்சு பாஸ்மதி அப்படிங்கிறதுனால சீக்கிரமா உங்களுக்கு குக் ஆயிடும். அதனால பக்கத்திலே இருந்து கவனமா வடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு குக் ஆனா போதும். நல்ல அரிசி நல்லா விரிஞ்சிடுச்சு. 3/4 பாகம் தான் குக் ஆயிருக்கு. அதாவது உடையிற ஸ்டேஜ் தான் இருக்குதே தவிர நமக்கு நல்ல பசுமையா குக் ஆகல. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அரிசியை வடிச்சு எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போறீங்களோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம சிக்கனை நம்ம பரத்திக்க போறோம். சிக்கனை எப்படி பரத்திக்கணும் அப்படின்னா, சிக்கனோட ஒவ்வொரு பீஸும் அந்த பாத்திரத்தோட அடிப்பாகத்தை தொடுற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் வர்ற மாதிரி வச்சிடாதீங்க. எல்லா பீஸுமே அடிப்பாகத்தை தொடணும். ஏன்னா எல்லா பீஸுமே தம்மில் தான் குக் ஆகணும் நமக்கு. அதனால எல்லா பீஸுமே அந்த பாத்திரத்தோட அடிப்பாகத்தை தொடுற மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. நம்மளுடைய சிக்கன் பீஸ்க்கு தகுந்தாப்புல பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீஸஸையும் பரத்தி விட்டுருக்கணும். பாருங்க எப்படி இருக்குது, எல்லா பீஸுமே அடிப்பாகத்தில் படணும். அந்த மாதிரி பரத்தின பின்னால நம்ம ரைஸை சேர்த்து தம் போடலாம். இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை மேலே போட்டு தம் போடலாம். முதல்ல ஒரு லேயர் போட்டுக்கலாம். முக்கால் கிலோ சாதங்கிறதுனால நான் 2 லேயரா போட்டுக்கிறேன். நீங்க கொஞ்சம் சாதமா இருந்தா ஒரே லேயராவே போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு லேயர் பரத்தின பின்னால நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை கொஞ்சம் தூவிக்கோங்க. நான் கொஞ்சமா குங்குமப்பூவை பாலில் போட்டு வச்சிருக்கேன், அதை கொஞ்சமா போட்டுக்க போறேன். கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது நம்மளுடைய ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா அந்த குங்குமப்பூ போட்டுக்கோங்க, இல்லை ஃபுட் கலர் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமா பரத்தி விட்டு நம்ம அடுத்த லேயர் ரைஸை போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கேசர் கலர் மட்டும் சேர்த்துருக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம். மீதி உள்ள ரைஸை இன்னொரு லேயராக பரத்தி அதுக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி பொரிச்ச வெங்காயம் எல்லாம் தூவி வச்சுக்கலாம். மல்லி, புதினா இலைகள், கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயம், நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபுட் கலர், இது மூணையும் நம்ம லேயர் மாதிரி பத்திக்க போறோம். இது வரைக்கும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணவே இல்லைங்க. ஒன்லி நம்ம லேயர் தான் போட்டுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கல. பாருங்க, இந்த மாதிரி பக்காவா வச்சாச்சு. நம்ம இனி தான் குக் பண்ண போறோம்.
இப்போ எவ்வளோ நேரம் எந்த ஃப்ளேமில் குக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இதில் இந்த மாதிரி ஹோல் எதுவும் இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சப்பாத்தி மாவு வச்சு லைட்டாக அடைச்சிக்கலாம். சின்ன ஹோலாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிடம் வைங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் 5 நிமிடம், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிடம் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் வச்சு தம் போட்டுருங்க. தோசைக்கல்லில் வச்சு தம் வந்து 20 நிமிடம் போட்டு அணைச்சி வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிடம், மீடியமில் 10 நிமிடம், தம்மு 20 நிமிடம். அணைச்ச பின்னால் உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 15 நிமிடம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். 5 நிமிடம் நமக்கு ஹை ஃப்ளேமில் இருக்குது, மீடியமில் 10 நிமிடம் இருந்திருக்கு, தம்மில் 20 நிமிடம் இருந்திருக்கு. டோட்டலாக ஒரு 35 நிமிஷம் நமக்கு குக் ஆகிருக்குங்க. அடுப்பை அணைச்ச பிறகு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் நமக்கு எப்படி செட் ஆகிருக்குன்ட்டு. நமக்கு கறியை வைக்கல கூட ஒரு டவுட் இருக்கும், இப்படி வந்து ரா கறியை நம்ம அடியில் வைக்காம ரா சிக்கனை ஒன்று போல் குக் ஆகிடுமான்னு. பாருங்கள், நீங்கள் இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல சிக்கன் எல்லாம் நல்ல ஜூஸியாக குக் ஆகிருக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாம் ரைஸில் மிக்ஸ் ஆகி ரைஸ் ஒவ்வொன்றுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நீங்கள் இந்த டைமிங்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகளையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அளவுகளை கொடுத்துருக்கேன், நீங்கள் திரும்ப பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.